ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? ஆ, ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. நான்சன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ், நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 993வது நாள். தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும் இந்த பயிலரங்கம் 2023 ஆரம்பிக்கப்பட்டது. 24லும் வெற்றிகரமாக தொடர்ந்து 25லும் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் மாதம் ஒரு தலைப்பில் தினம் ஒரு பயிற்றுனர்கள் அவர்களது கருத்தை தெரிவிக்கும் தருணம். இந்த மாத தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பு. அந்த தலைப்பில் இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் ஜி நாராயணன் அவர்கள். நற்புலரி நாராயணன் என்ற புனைப்பெயரோடு இருக்கும் இவர் எல்லாரெல்லாம் அறியப்பட்ட இவர் நற்புலரி ஆரம்பித்த கட்டத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து அதன் தூணாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். இன்னும் பல தளங்களில் அவருடைய பேச்சாலும் பயிற்சியாலும் நிறைய பேரை சென்று அடைந்து கொண்டிருக்கின்றவர். ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், மிக சிறந்த பயிற்றுனர், நிறைய பேச்சாளர். அவரோட இனிய பேச்சால் நிறைய நட்புகளை சம்பாதித்துக் கொண்டிருப்பவர். அந்த வகையில் நம் தளத்தில் இன்று எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பிலும் அருமையான ஒரு உரை கொடுக்க இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் என்னை பல தளங்களுக்கு அறிமுகப்படுத்தி என்னை பெருமைப்படுத்தியவர். அவரை இந்த தளத்துக்கு பேச அழைக்கிறேன். சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நற்புலரி இஸ் யுவர்ஸ். அன்மியூட் பண்ணுங்க சார். ஹலோ, எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். என்னை நல்ல ஒரு அறிமுகம் செய்த ரமேஷ் சாருக்கும், இந்த நட்புலரி ஃபவுண்டர் குமரேசன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் டெய்லி ஒரு 20 பேர் 25 பேர் கலந்து கொண்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் முதல்ல காலை நட்புலரி வணக்கத்துடன் இந்த புத்தக ரிவ்யூ இந்த மாதம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தலைப்புக்கு இந்த புத்தகம் எனக்கு முதல்ல கிடைச்ச புத்தகம். இந்த பயிற்சி துறைக்கு முதல்ல எனக்கு கிடைத்த இந்த புத்தகம் உனக்கும் ஓர் இடம் உண்டு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த தளத்துல கவி முருகபாரதி. இவர் தான் இந்த யூசி ஓட நிறுவனத்தின் ஃபவுண்டர் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு பயிற்சி எடுத்த நபர். இவர் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். இதுல புத்தகமாக எனக்கு கிடைத்தது இந்த உனக்குள் ஓர் இடம் உண்டு. இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு பாணி வச்சிருந்தா, அதாவது எனக்குன்னு ஒரு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அது இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் நினைச்சேன், நான் கரெக்டான வழியில தான் நான் போயிட்டு இருக்கிறேன்னு எனக்கும் ஒரு ஆறுதலாக இருந்தது. எப்போதுமே நம்ம கரெக்டா செய்யறோமா இல்லையான்னு பக்கத்துல உள்ளவங்க கரெக்டா செய்யறேன்னு சொன்னாதான் நமக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைச்ச மாதிரி இந்த புத்தகம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது இதுல ஒரு 10 தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 தலைப்பு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தலைப்பு 1, உனக்கும் ஒரு இடம் உண்டு. 2, முதல் அடி தாண்டி முன்னேறு. 3, 2ஆம் இடத்தில் இருந்து இயக்குங்கள். 4, 3ஆம் இடத்தில் நின்று முடிவெடுங்கள். 5, 4ஆம் இடத்தில் சிந்தித்து நலம் பெறுங்கள். 6, 5ஆம் இடத்தில் கலந்து அணி செய்யுங்கள். 7, 6ஆம் இடத்திலிருந்து அகிலம் வெல்லுங்கள். 8, 7ஆம் இடத்தில் கற்று எதையும் வெற்றி பெற்றிடுங்கள்.
9 8ஆம் இடம் பயின்று உயர்வை எட்டுங்கள். 10 9ன் இடம் புரிந்து ஒன்றாக நில்லுங்கள். இந்த மாதிரி ஒரு 9 எண்களையும் வைத்து ஒவ்வொரு தலைப்பாக அழகா சொல்லியிருக்கிறாங்க. இதுல நல்ல பயிற்சி முறையிலே உள்ள பழக்கவழக்கங்கள் எப்படி, அந்த பயிற்சி மூலமாக இந்த எப்படி நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லி நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து உனக்கு ஓர் இடம் உண்டு. மாரிமுத்து சார், நீங்க மைக்க ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாரிமுத்து சார், ஓகே, தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. ஃபர்ஸ்ட் தலைப்பாக உனக்கு ஓர் இடம் உண்டு. நாம் எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும். அந்த தனி சிறப்பை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சாலே அது நமக்கு ஒரு இடம் அப்படின்னு அறிமுகப்படுத்தலாம். இது வந்து எப்படின்னா, எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வந்து நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மனிதர்கள் மட்டுமா? விலங்குகளும் அப்படித்தான். இல்ல, உயிரினங்கள் உள்ள மரங்குகள் கூட அதை கடைப்பிடிக்குது. எப்படின்னா, மரம் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அது இன்னொரு இடத்துக்கு இடம் பகிரணும்னா அது கனிகள் கொடுக்குது. அந்த கனிகள்ல விதைகள் இருக்கு. அந்த விதைகள் மற்றவர்கள், இப்போ கனியா இருந்தா நம்ம சாப்பிட்டுட்டு விதையை தூக்கி எறிகிறோம். அப்போ இன்னொரு இடத்துல அந்த மரம் உருவாகுது. அப்ப அதுக்குன்னு ஒரு இடத்த அதுவும் தேட ஆரம்பிக்குது. அதுபோக இந்த மனிதர்களும் நம்ம வந்து ஒரு நமக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அது முதல் இடமா, 2வது இடமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, முதல் இடம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல் இடம் இல்ல. அதை தாண்டி உனக்குன்னு ஒரு மதிப்பை உருவாக்கு. அதுவே ஒரு முதல் இடமாக மாறும். இதுதான் முதல் தலைப்புல அவர் சொல்றாரு. அதாவது ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு நிலா தான் இருக்கு. ஆனா அது 2யும் தாண்டி எத்தனையோ விண்மீன்கள், நட்சத்திரங்கள் இருக்கு. அப்போ அதுக்குன்னு தனியான ஒரு பானையே நம்ம போனால் நமக்கும் ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் தலைப்பாக நிறைய தகவல் கொடுத்திருக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாரா, அதுக்கு ஒரு உத்தி, நீலக்கடல் உத்தி, ப்ளூ ஓஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. உலகம் வந்து பறந்து விரிந்த இடம். இதுல எல்லோருக்குமான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை எடுத்து நீங்க முன்னேறும் பொழுது உங்களுக்கு என்று ஒரு இடம் கிடைக்கும். முதல் இடம் தாண்டி முன்னேறுங்கள், 2வது தலைப்பு. இதுல வந்து என்ன சொல்றாரு, 3 கேள்வியே கேட்கிறாரு. எல்லோரையும் 3 கேள்வி கேட்டார். அதாவது, வாழ்க்கை என்னும் வட்டத்தில் இன்னார்தான் முதல் இடம் என்று யார் முடிவு செய்வது? 2, முதலில் தொடங்குவதாலே ஒருவர் முதல் இடம் பெற்றுவிட முடியுமா? 3, உங்களுக்கு பின்னால் யாரேனும் இருந்தால் நீங்கள் தான் முதல் இடமா அப்படின்னு கேட்கிறார். இந்த 3 கேள்விக்கு பதில தான் அவரு முதல் இடத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாரு. இப்போ என்னன்னா, நம்பர் 1 பணக்காரன்னா எந்த அளவுகோல்ல நம்பர் 1 பணக்காரன் வைக்கிறாங்க. ஆனா அது சொத்து மதிப்பிலா அல்லது அவர்கள் தொழில் நடத்துறதிலா எதுன்னு அளவுகோலை பார்த்து அப்படி வைக்கிறாங்க. ஆனா அந்த அளவுகோல் ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு நேரமும், காலமும், சூழ்நிலைகளும் மாறும். அதனால முதல் இடம் என்பது நமக்கு எதுவுமே இதுதான் கிடையாது. நம்ம கேள்வியை பொறுத்து தான் மாறும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில வந்து கவாஸ்கர் தான் நல்ல முதல் இடத்துல இறங்குவாரு. ஆனா அதே முதல் இடத்துல அவர் சாதிச்சாரா? இல்ல. 4வது இடத்துல வந்த சச்சின் டெண்டுல்கர் இந்த உலகத்துல சாதனை செஞ்சிருக்காரு. அப்போ முதல் இடம் என்பது வந்து ஒரு காலம், அதை பொறுத்து தான் மாறும். அடுத்ததாக 3வது, அதாவது முதல் கேள்விக்கு 2வது கேள்விக்கும் அதே பதில் தான். முதல் இடத்துல வந்தா முதல்னு கிடையாது. மித்த இடத்துல வந்தாலும் முதல் கிடையாது. 2 கேள்விக்கும் அது பதிலாக அமையுது. அதே மாதிரி 3வது கேள்வி, 3வதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு வகுப்பில் 0 மதிப்பெண் எடுத்திருக்கிறாரு. ஒருத்தர் 1 மதிப்பெண் எடுக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 தான் ஃபர்ஸ்ட். அப்போ என்னன்னா, காலம், சூழ்நிலைகள் தான் உங்களை முதல் இடத்துக்கு உயர்த்துகிறது. இதுதான் நடைமுறை. இது வந்து 2வது தலைப்பா சொல்லியிருக்காரு. 3வது தலைப்பா 2ஆம் இடத்திலிருந்து இயக்குங்கள். இது வந்து நிறைய பேர் அந்த சூழ்நிலை 2ஆம் இடத்துல இருந்திருப்பாங்க. ஒரு கம்பெனியா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழிலா இருக்கட்டும், எல்லாத்திலுமே நம்பர் 2 இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமாவும் இருக்கும். ஆனா அவர் நல்ல ஒரு மனிதராக அமைந்தால் அந்த நம்பர் 2ல அவர் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு முன்னேறலாம். எப்படின்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா,
மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் சேர்மன் அல்லது மேனேஜிங் டைரக்டர். அடுத்த பொறுப்பு வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓன்னு சொல்லுவாங்க அவங்க. அடுத்தது பணியாளர்கள், மித்த வேலையாட்கள். இப்போ என்னன்னா, ஒரு செயலை செய்யறது வந்து மேனேஜர், எம்டி அல்லது சேர்மன் தான் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு 2வது நபருக்கு. 2வது நபர் தான் கீழ் உள்ள நபர்களுக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த வேலையை வந்து கரெக்டா செஞ்சாங்கன்னா, இந்த 2வது நபர் வந்து நல்ல லெவலுக்கு முன்னேறலாம். அப்போ என்னன்னா, 2வது நபரா இருக்கிறவங்க தங்க கடமைகளை கரெக்டா செய்யணும். அதாவது எந்த நிலையில் இருந்தாலும் முதல் நிலைக்கு அடுத்து இயங்கும் நிலை 2வது நிலை என்னை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் 2வது நிலை உயர்ந்தாலே போதும். வலுவுள்ளவராக வாழலாம். இதுதான் சொல்றாங்க. சில கம்பெனில கம்பெனி மேனேஜிங் டைரக்டரோ அல்லது சேர்மனே தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த கம்பெனி சிஇஓ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வெளியில. ஏன்னா அந்த கம்பெனியோட அதாவது ஒவ்வொரு அசைவுகளும் அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அப்போ நம்ம 2வது இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள மேல் நிலையிலையும் கரெக்டாக நம்ம வந்து எல்லா தகவலும் கொடுக்கணும். அந்த தகவல் அவங்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட தகவல் கீழ் உள்ள தகவலையும் நம்ம பரிமாற்றம் பண்ணி ஒரு அதை என்ன சொல்ற பேலன்ஸா இருந்தான்னா அந்த கம்பெனியா இருக்கட்டும், நம்ம தனி உறவுகளா இருக்கட்டும், அது ஒரு நல்ல லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புல சொல்றாரு. 3ஆம் இடத்தில் நின்று முடிவெடுங்கள். அதாவது 3வது இடம் சொன்னா எல்லாருமே பகல் இரவு, நன்மை தீமை அப்படி இருக்கும். 3வது என்னது? அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் என்னன்னா, தமிழ்ல பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்ல நான், நாம், ஃபர்ஸ்ட் பர்சன், இங்கிலீஷ்ல 2வது நீ அல்லது நீங்கள் 2வது பர்சன். 3வது என்னது? அவன், அவன், அவள் 3rd பர்சன் சொல்றான். அப்ப எல்லாத்துலயுமே 3வது ஒரு இனம் இருக்கு. அப்ப 3வது இருந்து நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னன்னா, சில விளையாட்டு போட்டிகள் நடக்குதுன்னு வைங்களேன். நம்ம உதாரணமா சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குன்னா நம்ம என்னன்னா ஒரு சாரார் ஒண்ணு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியாவோ அல்லது பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியாவோ நம்ம மேட்சை பார்க்காம அந்த 3வது நபராக இருந்து அந்த விளையாட்டை ரசிக்கும் பொழுது அந்த விளையாட்டோட அத என்ன சொல்றது, நெளிவு சுழிவில் நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஒரு சாரா இருக்கும்போது அதோட விளைவு வந்து நம்மளை பாதிக்கும். அதனாலதான் 3வது கண். அதாவது நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், அது நம்மளை பாதிக்கப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், நம்ம குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், நம்ம தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், அந்த பிரச்சனைகளை என்னோட பிரச்சனைன்னு பார்க்காம ஒரு 3rd பர்சன் 3வது நபராக இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும். அந்த சொல்யூஷன் சொல்லுவாங்க, கிடைக்கும். அதுதான் இந்த 3வதா இருந்து முன்னேறுங்கள் சொல்றது. அடுத்து 4ஆம் இடத்தை சிந்தித்து நலம் பெறுங்கள். இதுல என்னன்னா 4ஆம் இடத்தை இதுக்கு வந்து ஒரு படம் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இது ஒரு 3 டாட் 3 ரோல வச்சிருக்கிறாங்க. இந்த 3 டாட்டை வந்து எப்படி கரெக்டா கையை எடுக்காம இந்த படத்தை வரையணும்னு சொல்லும் போது பயிற்சி கொடுக்கும் போது எல்லாரும் அதை கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா யாரும் கரெக்டான ஒரு இத பண்ண முடியல. ஆனா இது சிம்பிளா யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு என்னன்னா, இந்த கீழ இருந்து லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் கோடு, அதுல இருந்து இந்த சைடு, அடுத்து நடுவுல அப்படி வரும்போது ஈஸியா அந்த எடுக்காம அந்த கோடை கனெக்ட் பண்ணலாம். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே ஒரே சிந்தனையில நீங்க வந்து அதுக்கு முயற்சி பண்ணா அதுல வந்து ஒரு வெற்றி கிடைக்காது. நீங்க வேற மாதிரி சிந்திக்கணும். நம்ம வந்து இன்னொரு சிந்தனை அடைக்கும் போது அந்த சிந்தனையில நமக்கு வெற்றி கிடைக்கும். அதை தான் சொல்லுவாங்க என்னன்னா ஆங்கிலத்துல திங்கிங் பியாண்ட் அல்லது திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்கன்னா, நீ முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை என்றுதான் இல்லாமல் இன்னொரு நிலையில் இருந்து நீ வந்து யோசிக்க ஆரம்பிச்சால் அது உன் நிலையை உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா, பசி, பயம், பாலுணர்வு என்ற 3 அடிப்படையில தான் இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. இந்த 3மே எல்லா மனிதனா பிறந்தவருக்கும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ரசனை என்ற ஒரு அமைப்பு நம்ம மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு.
அப்போ என்னன்னா நம்ம வந்து ஏதோ அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கணும். அப்படி வரும்போது மனிதன் பிறவி குணத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாரு இந்த தலைப்புல. அடுத்தது 5ஆம் இடத்தில் கலந்து அணி செய்யுங்கள்னு சொல்றாரு. இதுல என்னன்னா எல்லா மனிதர்களுக்குமே நீங்க வந்து சமத்துவமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்காரு. 1 = 5, 2 = 25, 3 = 125, 4 = 625. 5 என்ன? இது யாராவது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? மேக்ஸ் 5 டீச்சர். 1 1 5 1. சரி, வேற பதில்? இன்ஃபினிட்டியாயா? தெரியல சார். 5 = 1. கரெக்ட். ரமேஷ் சார், நீங்க இந்த பயிற்சி துறையில இருக்கிறதுனால அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆனா யாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணி இருப்பாங்கன்னா, நாராயணன் சொல்லுங்க. நானும் சொன்னேன் 5 1 நானும் சொன்னேன். நீங்களும் சொன்னீங்களா? ஓகே, நன்றி நன்றி. அதான் நீங்க பயிற்சி துறையில இத பத்தி சிந்திச்சவங்க இத ஆன்சர் கரெக்ட். 5 எப்படி = 1. நான் சொன்னதை? அது எப்படி நீங்க சொன்னீங்க? இந்த 5 = 1 அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? எகைன் மேலேயே இருக்குல்ல 1 5 5 1. இத மாதிரி ரொம்ப திங்கிங் ரொம்ப ரேர். 100 பேர்ல கேட்டா ஒரு 2 3 பேர் தான் இந்த மாதிரி ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. மித்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1 = 5னா 5ஆல 5ஆல பெருக்கியிருப்பாங்க. 2 = 25. அப்போ 2 5 × 5 25. 3னா 3ஆல பெருக்கியிருப்பாங்க. 4னா 4ஆல பெருக்கியிருப்பாங்க. 5னா 5 3125ன்னு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. இதுதான் மேத்தமெட்டிக்ஸ்ல வரும்போது ஆன்சர் அது. ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திச்சா மேலேயே ஆன்சர் இருக்கு. இப்ப இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஈஸியா இருக்கும். ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த 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 தெளிவான அறிவு உள்ளவங்க தான் அந்த பதவிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லுது. அததான் 5ஆம் இடத்தில் கலந்து அணி செய்யுங்கள்னு சொல்றாங்க. அப்போ இது 5ஆம் இடத்துல இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டர்ல பாத்தீங்கன்னா வீன்னு இருக்கும். வி ஃபார் வெற்றியை குறிக்குது. அப்போ என்னன்னா நீங்க ஒரு ஒரு உயரத்துக்கு போகணும்னா 2 கோடுகள் இணையணும். அப்படி வரும்போது வீன்னு வருது. எல்லாரும் கேட்கலாம், இந்த வி மட்டும்தான் விக்டரியா, எஸ்னா சக்சஸ் இருக்க அப்படின்னு கேட்கலாம். எஸ் வந்து வளைந்து இருக்கிறதுனால எல்லாத்துலயும் வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது ஒருத்தரை கூட ஒருத்தரை குறைய அந்த டிஃபரன்ஸ் வரும். ஆங்கிலத்திலேயே இன்னொரு 2 எழுத்துக்கள் இருக்கு. எல் இருக்கு, டி இருக்கு, எக்ஸ் இருக்கு. இந்த 3 எழுத்துலயுமே என்னன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. எல் வந்து ஒரு கோடு பெருசு, ஒரு கோடு சின்னது. டீலயும் அப்படிதான். எக்ஸ் வந்து ஒரே ஈக்குவல், அதாவது ஒத்துக்காம இருக்கிறதுக்கு, அதாவது என்னன்னா ஒருத்தரை கூட குறைய எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. 2 பேருமே ஈக்குவலா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் வெற்றி கிடைக்குதுன்னு சொல்லிதான் வி. இதை அழகா இவர் 5ஆவது இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு 5க்கு இன்னொரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்னன்னா எல்லாரும் இந்த மார்க்கெட்டிங்ல வந்து 4P அப்படிம்பாங்க. 4Pனா 1P ப்ராடக்ட், 1P பிரைஸ், 1P ப்ரமோஷன், இன்னொரு P பிளேஸ், அடுத்தது 5ஆவதாக P பீப்புள். இதை சேரும் போதுதான் ஒரு நிறுவனமே வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லி 5இன் முக்கியத்துவத்தை அழகா இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 6. 6ஆம் இடத்தை அறிந்து அகிலம் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது 6ஆம் இடம் வந்து ரொம்ப எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா 6 முகம் அப்படின்னு சொல்லி நிறைய விதங்கள். 6ஆம் நம்பருக்கு வந்து நிறைய தன்மை இருக்கு அப்படிங்கிற. நான் என்னுடைய பயிற்சியில் அடிக்கடி சொல்வது, இந்த உலகில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். மனித உறவுகள் மூலம் உறவுகளை விரித்தால் பிரபலம் ஆகலாம், உறவுகளை நீடித்தால் மதிப்பை பெறலாம், உறவுகளை பயன்படுத்தினால் பணம் சம்பாதிக்கலாம், உறவுகளை வசப்படுத்தினால் பதவி அடையலாம். இப்போ இதுதான் சொல்றாரு. ஆனா உறவு வந்து 6ஆவதா கொண்டு வர்றாரு. என்னன்னா நீங்க வந்து உறவுகளை வந்து எதையும் எதிர்பார்க்காம நீங்க உறவுகளை வளர்த்து கொண்டால் உங்களால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். உதாரணமாக நான் நிறைய இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த தளத்துல இருக்கிற எல்லாரோடையுமே அன்பு பழகி எல்லாத்தையும் பழகுறேன்.
அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க உறவுகளை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இது வந்து அனுபவமான உண்மை. ஏன்னா நம்ம என்ன சிலவங்கள்ட்டோட பழகும் போது எதை எதிர்பார்த்து பழகும் போது அது ஒரு நாள் நமக்கு கரெக்டா அமையாது. எதையும் எதிர்பார்க்காம நம்ம உறவுகளை மேற்கொள்ளும் போது இந்த இந்த தளத்தில் எதுனாலும் வெற்றி அடையலாம். அந்த 6 திறன்கள் என்ன அப்படின்னு சொல்றது நான் ஒண்ணு சொல்றேன். 1 திறந்த மனம், கற்கும் ஆர்வம். 2 கேளுங்கள், கவனியுங்கள். 3 அன்பு, இரக்கம். 4 மதிப்பு, மரியாதை. 5 நேர்மை, சிந்தனை, பாராட்டு. 6 நம்பிக்கை. இந்த 6 குணங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம ஒரு நல்ல மனிதரால் எல்லாரோடையும் அனுசரித்து போற பண்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு 7ஆம் இடத்தை கற்று எதையும் பெற்றிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து 7ஆம் இடம் சொல்லும். 7 வந்து ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ். ஏன்னா சப்த சுரங்கள் 7ஆம் நம்பருக்கு வந்து ஒரு தனி மதிப்பு உண்டு அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா ஒரு ஆராய்ச்சியாளர் கூட இந்த 7ஆம் நம்பரை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதுல ஒரு 44,000 பேர்கிட்ட இந்த நம்பர்ஸ்ல எந்த நம்பர் உங்களுக்கு விருப்பமான நம்பர் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 85-90% மக்கள் வந்து 7ஆம் நம்பரை தான் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உலக அதிசயம் நடந்த விஷயங்கள் 7 அதையும் அறிவிக்கப்பட்ட நாள் வந்து 7/7/2007 அப்படின்னு சொல்லி இந்த 7ஆம் நம்பரை வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு நம்பராக எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. சொன்ன மாதிரி வாரத்தின் நாட்கள் 7 இப்படி பல வகையில 7 இருக்கு. எல்லாருக்கும் இந்த ஊறுகாய் சாப்பிட்ற ஆட்கள் கூட பார்த்துருக்கல 777 அப்படின்னு ஒரு ஊறுகாய் இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பரை செலக்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து நம்ம வந்து ஒரு நம்பரை பார்க்கணும், அந்த நம்பர் வந்து ஃபேன்சி நம்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுவலா பாரிஸ்ல ஒரு ஹோட்டல் தான் தோனியோட நம்பர் 7 சார். எந்த நம்பர்? தோனி நம்பர் 7. 7 அதான் சொன்னேன். அந்த ஹோட்டல் இதுல வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஊறுகாய் நல்லா இருந்தது. அந்த கஸ்டமரோட வேண்டுகோள் என்னங்க இந்த ஊறுகாயை தனியாவே பாக்கெட் பண்ணி பாட்டில போடலாம்னு சொல்லிட்டு அந்த உடுப்பி ஹோட்டல் தான் பாரிஸ்ல இருக்கு. அவங்க தான் அந்த 777 இந்த ஊறுகாயை அறிமுகப்படுத்தினாங்க. அதனால அந்த 7ஆம் நம்பர் வந்து நிறைய இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. வண்ணங்கள் 7 வானவில் 7. அதே மாதிரி இந்த 7 முக்கியமான அம்சங்கள் இருக்க வேண்டும் சொன்னது. 7 சுரம். ஆமா 7 கடல்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் 7 அந்த 7ஆம் நம்பர் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த 7 முக்கிய அம்சங்கள் இருக்க வேண்டும் என்றதுன்னா 1 முழுமை, 2 சுருக்கம், 3 பரிசீலனை, 4 உறுதி, 5 பரிவு, 6 தெளிவு, 7 சரித்திரத்தன்மை. இததான் 7C அப்படின்னு இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க. இது எஃபெக்டிவ் பப்ளிக் ரிலேஷன்ல வரும்போது இந்த 7 அம்சத்தையும் சொல்றாங்க. அப்போ 7ஆம் நம்பர் வந்து ஒரு முக்கியமானது. அந்த 7ஆம் நம்பருக்கு இவர் கொடுத்தது என்னன்னா கம்யூனிகேஷன், ஒரு பவர். அதாவது நீங்க எல்லா குணமும் இருந்தாலும் ஒரு கம்யூனிகேஷன், பேச்சு திறமை, இல்ல மித்தவங்களோட பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை நல்லா முன்னேறுன்னு சொல்லி 7வது அத்தியாயத்துக்கு 7வது கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காரு. அடுத்தது 8ஆம் இடம் பயின்று உயர்வை எட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். அதாவது 8 நம்பரை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு, 8 பேர் சுற்றி நின்று கொண்டு நடுவில் ஒருவர் நிற்க வேண்டும். அந்த 8ஆம் வாய்ப்பாடை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சுற்றி நிற்பவர் அவரை சொல்ல விடாமல் ஏதேனும் பேசி அவரை அந்த அந்த அவரோட மைண்டை டைவர்ட் பண்ணணும் சொல்லி ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. இதுல வந்து என்னன்னா நடுவில் இருக்கிறவருக்கு முதல்ல டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு. இவங்க இடைஞ்சல் பண்ணும்போது அந்த வாய்ப்பாடு கூட சொல்ல முடியல. அப்போ அந்த பயிற்சி கொடுத்தவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து இவங்க பேசுறது எதையுமே கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க மனத்திரையில ஒரு கரும்பலகையில 8ஆம் வாய்ப்பாடு இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து படிக்கிற மாதிரி பழகுங்க. இந்த வெளியில உள்ள ஆட்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்கன்னு
ஒரு அறிவுரை கொடுத்த பிறகு அவர் வந்து அந்த திரையில அதை பார்த்து சொல்ல ஆரம்பிச்ச பிறகு இந்த வெளியில இருக்கிற டிஸ்டர்பன்ஸை அவர் யோசிக்கவே இல்லை, அதிகமா கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வெளியில டிஸ்டர்பன்ஸ் பண்றவங்க இவர் வாய்ப்பாட தப்பா சொல்றத கூட கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப என்னன்னா இந்த இதுல ஒரு இந்த பயிற்சியில ஒரு புரிதல் என்னன்னா, நாம் நம்மளோட செயலை நம்மளே கவனிக்க ஆரம்பித்தால் நம்ம செயலை அடுத்தவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இந்த ஒரு பயிற்சியோட இது. அப்போ என்னன்னா நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது மாவீரன் அலெக்சாண்டர் அவர் வந்து இந்த மண்ணையே வென்றார். ஆனா அவர் ஒரு இடத்துல தோந்தார் ஒரு ஞானிட்ட. என்னன்னா அந்த ஞானி நம்மளை கண்ட்ரோல் பண்றது யாரா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் நம்ம கையில சரண் அடைவார்கள் சொல்லுவாங்க. அதுதான் இந்த சித்தர்கள் கடைபிடித்தது. அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. 8 வகையான சித்திகள் இருந்தா உண்மையிலே அவங்களுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 8வது கண்ட்ரோல், அதாவது கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோல், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல். அப்போ என்னன்னா நீங்க 7 இருக்கிற மாதிரி 8வது ஒரு கண்ட்ரோல் இருந்திருந்தா அந்த இடம் வந்து உங்களை வந்து வெளிப்படுத்தும். இதைதான் மனிதர்களை உணர்வு நுண்ணறிவுன்னு ஒண்ணு இருக்கு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த உணர்வுகளே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு அதை கட்டுப்படுத்த தெரிந்தால் நீங்க இந்த உலகத்திலேயே வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது 9 இடம் புரிந்து ஒன்றாக நில்லுங்கள். இதுல வந்து 9 பத்தி சொல்லும்போது 9 வந்து ஒரு முழு எண்ணா இருக்கும். அதுல அந்த 9க்கு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அதுல ஒரு பயிற்சி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, ஒரு குழு அமைச்சு அவங்கள்ட்ட முதல்ல என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைகள் என்ன இருக்குன்னு முதல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி எழுதிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உங்களோட தனித்திறமை என்ன அப்படின்னு அதையும் ஒரு இதா எழுத சொல்றாரு. அடுத்தது உங்களுக்குள்ள வேறுபாடு. இப்படி 3 விதமான கேள்வி. அதாவது கேட்டுட்டு அந்த 3 பாடங்களை பற்றியே இந்த 9க்கு விளக்கம் சொல்லுகிறார். உலகில் ஒரு அமைப்புல எப்படி இருப்பாங்க, உலகில் எல்லோரும் பொதுவான அம்சங்கள் எப்போது இருக்கும், அதை கண்டறிந்து எல்லோருடன் அன்பாக ஒற்றுமையாக இருங்கள். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட அம்சங்கள் இருக்கும், அது வெவ்வேறு இருக்கும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழக்கம் நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை மாற்ற முயலவோ அல்லது அதை வேற ஏதாவது பண்ணாலும் உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். இது ஒரு பாடம். அடுத்து உங்களோட தனித்தன்மை சிறப்பு என்ன என்று கண்டறியுங்கள், இல்லாவிட்டால் உருவாக்குங்கள். இந்த 3 டைப்ல தான் உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. இந்த 3 ரகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சாங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா வாழலாம், இந்த மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. இந்த 9 பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, 9 எப்படி அதை வகுத்தாலும் பெருக்கினாலும் அது திருப்பி கிடைக்கிறது 9ஆ தான் கிடைக்கும். அது 9ஓட மகிமை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நவ கிரகங்கள், நவ ரசங்கள், நவ ரத்தினங்கள் என 9ஆகவே அமையப்பட்டது. இந்த 9 ஒரு முக்கியமான எண்ணாக கருதப்படுகிறது. அதனால இந்த 9 சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நிறைய விஷயங்கள் 9க்குள்ள இருக்கு. உலகத்துல ஒட்டு போறது இந்த 9 ரகமான டைப்ல தான் எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக இதுதான் இந்த 9 நண்பர்களையும் வைத்து ஒரு புத்தகத்தை அழகா எழுதியிருக்கிறாரு. இது வந்து நான் வந்து படிக்கும்போது எனக்கு முதல்ல புரிஞ்சது என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம நானாவே கடைப்பிடிச்சிருக்கேன். சில விஷயங்கள் இந்த புத்தகம் படித்த பிறகு நம்ம இருக்கணும். இந்த எனக்கு கடைசியா 9க்கு ஒரு 3 பாயிண்ட் சொன்ன பிறகு உண்மைதான். நம்ம வந்து சிலவரோட குணங்கள் என்ன கண்டுபிடிச்சு அந்த குணங்களுக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையுது. அதே மாதிரி நம்மள்ட்ட என்ன சிறப்பு தன்மை இருக்கோ அந்த சிறப்பு தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அதே மாதிரி எல்லோருக்கும் பொதுவான அம்சங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி இந்த புத்தகத்தை மதிப்புரை செய்ய இந்த தளம் வழங்கிய
நட்புலரியின் ஃபவுண்டர் மற்றும் இங்கு உள்ள அன்பு உள்ளங்கள், என்னோட உரையை கேட்க வந்த எல்லா இனிய நண்பர்கள் எல்லோருக்கும் நான் நட்புலரி வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார். எண்ணின் முக்கியத்துவத்தை கூறி, நேரத்தின் முக்கியத்துவத்தை கருதி சரியாக 2 நிமிடம் முன்னாடியே முடிச்சிருக்கிறீங்க. நன்றி. ஒரு அருமையான புத்தகம். முருகபாரதி பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. அதிநவசியோட அவர்தான் முதல் ஃபவுண்டர் அப்படின்ட்டு. அது பிறகுதான் அவர் இப்ப இருக்கிற ஆதி கிருஷ்ணன்ட்ட கொடுத்துட்டு போனார்ன்ட்டு. பட் இவ்வளவு பெரிய எழுத்தாளர்னு எனக்கு தெரியாது அவரை பத்தி. ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான புத்தகமா இருக்கு. ஒரு ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்ற விஷயம். ஒண்ணுங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு நம்ம சொன்ன விஷயம். 2வது பொசிஷன்ல இருக்கிறவங்க எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். 3வது இடத்துல இருந்து ஒரு விஷயத்த பார்க்கணும். 4வதா ஒரு விஷயம் நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்ணி முடிவெடுக்கணும் அப்படின்னு வரிசைப்படுத்தி அருமையா கொண்டு ஒரு ஒரு எண்ணுக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவத்தை தெரிவித்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு எண்ணுக்கும் முக்கியத்துவம் இருக்கு. பூஜ்ஜியத்துக்கு கூட முக்கியத்துவம் இருக்கு. பூஜ்ஜியம் இல்லாம ஒரு பெரிய விஷயம் என்ன ஒண்ணு இருந்தாலும் அந்த பூஜ்ஜியம் ஒண்ணு சேரும்போது அது அப்படியே அதோட எண்ணிக்கை 10 மடங்கு ஆகிறது. அது மாதிரி பல விஷயம் உங்களோட பாணியில ரொம்ப ருசிகரமா சொல்லியிருக்கீங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நல்ல ஒரு புத்தகம். உங்களோட அதோட ரிவ்யூ பண்ண விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப கலோக்கியலா, ரொம்ப வெரி கேஷுவலா நம்மளுடைய லைஃப்ல நம்ம கூட பேசுற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் சார். சூப்பரா இருந்தது. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடும் யாராவது நம்ம தளத்தில் இருந்தால் அவங்களுக்கு நம்ம நட்புல குடும்ப சபை வாழ்த்து தெரிவிக்கலாம். யாரா இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நம் குடும்பம் சார்பாக உடல்நலம் கொண்டவர் உடல்நலம் தேடி வரவும், குழந்தை பேர் உள்ளது குழந்தை பேர் பெறவும் பிரார்த்தனையையும் நம் குடும்பம் சார்பாக வைத்து ஃபீட்பேக் செஷனுக்கு நகர்வோம். மில்டன் ராயசேர் சார், ஆ, எப்பவுமே அனைவருக்கும் நேற்றுக்கு இளைஞர் அவர் தான் முன்னாடி வந்தாரு, இன்னைக்கு வந்திருக்காரு. பேசுங்க சார். அனைவருக்கும் நட்பு வணக்கம். வழக்கம் போல அல்ல இன்றைய நாராயணன் பேசின எத்தனையோ பேச்சு தொடர்ந்து கேட்டிருந்தா வர நாராயணன் சார். நாட் ஒன்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ இஸ் ஆல்சோ கைட் டு மீ. நான் எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கும் இப்போ நம்ம நட்பு மட்டும் இல்லாமல் பல அமைப்புகளை அவர் உருவாக்கி அவர் ஆரம்பித்து அதை வளர்த்து, அதாவது ஒரு என்ன சொல்றது, நம்ம சிவகனியம்மா சரி அந்த அந்த சொல்றது அந்த சேய் மாதிரி, அதாவது அந்த அந்த குழந்தைகள் எல்லாம் வளர்க்குற ஒரு அந்த அந்த செவிலித்தாய் போல அவங்க இருக்காங்க இப்பவும். ஸோ அந்த அளவில் இன்றைக்கு மிகச்சிறந்த பேச்சுக்கள்ல ஒன்று அவர் பேசுனதுல. ஸோ இது அவர் அவர் உள்ளத்திலிருந்து, நாட் ஒன்லி தட் ஃப்ரம் த புக் இஸ் நாட் ரீடிங், இஸ் அந்த அந்த முருகபாரதி மேல இருந்த பற்று, அந்த புத்தகத்தின் மேல இருந்த ஆழம், அந்த நம்பர்கள் எண்கள் மேல இருந்த ஒரு கவர்ச்சி, அந்த ஈடுபாடு எல்லாத்தையும் சேர்த்து அவர் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கா போல தோணுது. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. 369 பத்தி அண்ணா அருணகிரி எப்பவுமே சொல்லியிருப்பாரு. இது இப்போ 1-9 வரைக்கும் ஒருவன் மனது 9டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ரொம்ப 1 மட்டும் இல்லாம 2 இல்லாம 2 இன்னும் மோசமானதல்ல அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாரு. நாவலர் நெடுஞ்செழியன் எப்பவுமே 2வது இடத்துல தான் இருந்தாரு. ஆனா அதுவும் ஒரு சிறப்பு தான், ஒரு வரலாற்று சிறப்பு அது. அதாவது வினோபாஜி நான் எப்பவுமே 2 தான், காந்தி தான் 1 அப்படி சொன்னாரு. ஸோ அது போல பல மன்மோகன் சிங் அதே போல நான் 2வது இடத்துல தான் இருக்கேன், முதல் இடத்துல கொண்டு வந்தா கூட 2வது தான் இருக்கேன். ஸோ தேர் ஆல் தே மேட் ஹிஸ்டரி. தேங்க்யூ நாராயணன் சார். ஆமென். அருமையான ஒரு ஃபீட்பேக் சார். நல்ல எனர்ஜெட்டிக் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு 2வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு நகர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நகர மாட்டாங்க. ஏன்னா
2வது இடம் கஷ்டமான இடம்னு சொல்லுவாங்க. ஆனா டாப் மேனேஜ்மெண்ட்ல 2வது இடம் ஒரு கம்ஃபர்டபுளான இடம். ஸோ நெறைய பேர் அந்த முதல் இடத்துக்கு போறதுக்கு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா முதலிடம் முடிவு எடுக்க வேண்டிய இடம். நன்றி அந்த விஷயம் சொன்னதுக்கு. அது மாரி 7 அப்படிங்கும்போது, நான் வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர் வந்து நான் 7வது படிக்கும்போது ஒண்ணு சொன்னார். "இன்னைக்கு டேட் என்ன தெரியுமாடா? 7/7/77 நீங்கலாம் 7வது படிக்கிறீங்க." அப்படின்னு ஞாபகப்படுத்தினாரு. ஸோ ஒரு விஷயத்தை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு கத்துக் குடுத்த அந்த ஆசிரியரை இந்த நேரத்தில நினைவு கூர்றேன். அடுத்து தாமோதரன் சார் நீங்க பேசலாம். நட்புக்கு இனிய காலை வணக்கம். நாராயணன் சார், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏனென்றால் முருகபாரதி சாரை அறிமுகப்படுத்தி வைத்தது நீங்கள் தான். அவர் எழுதிய இந்த 9 கட்டளைகள் என்ற ஒரு புத்தகம் இன்னும் நான் படிக்கவில்லை சார். நீங்கள் வாங்கி கொடுங்கள். அதை நான் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். சிறப்பான ஒரு புத்தகத்தை இன்று நீங்கள் வழங்கியதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகபாரதி சார், அவர் பேச்சு மிக சிறப்பான பேச்சு. நான் அவர் பேச்சை கேட்கும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே திரு நாராயணன் அவர்கள்தான். அவரை ஒரு தடவை பார்த்தால் அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் தோன்றுமே தவிர, 2வது அவர் நம்முடைய நட்புணரியில் வந்து ஒரு நாள் அவர் வகுப்பெடுத்திருக்கின்றார். சிறப்பான பேச்சு. அதனால் அந்த நட்புணரி அந்த முருகபாரதி சார் எழுதிய அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பி வைக்கும்படி திரு நாராயணன் அவர்கள் சார் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நன்றி நட்புலரியில நம்ம நட்புலரியில 150 டேஸுக்கு சார் தான் சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். ஒரு ஆமா சார். ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள் தானே சார். கண்டிப்பா. நாராயணன் சார் பல விஷயங்கள் நட்புலருக்கு ஏற்படுத்தியிருக்காரு. பல தளங்களுக்கு பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. பல பேரை அரியணை ஏற்றி அழகு பார்க்கிறாரு. நன்றி நாராயணன் சார், அந்த தாமதன் சார். அடுத்து ஜெகநாத் சார் பேசலாம். ரொம்ப நாள் கழிச்சு பிரேக் கழிச்சு உள்ள ஜாயின் பண்றாங்க. பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பா பேசினாரு நாராயணன் அவர்கள். அதாவது எல்லா நேரமுமே நம்பர் 1 தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காகவே ஒரு நம்பர் 1 வர முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டியதில்லைன்றத அவர் அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சிறப்பை சொல்லி இது பண்ணாரு. நம்மளை தெரியல உனக்கும் ஒரு இடம் உண்டுன்றது தான் முக்கியமான பாயிண்ட். நம்மளால நம்பர் 1 வர முடியலைன்னா கூட நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு தனி மனுஷனும் ஏதாவது ஒரு வகையில தன்னை சிறப்பு படுத்திக்கிட்டு அவன் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னாலே அவன் வந்து நம்பர் 1 இல்லாட்ட கூட இல்லாம போகும்பொழுது கூட அவங்களால ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருக்க முடியும்ன்றத சிறப்பா சொன்னாரு. அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் அரசியல்னு நினைக்காதீங்க. இப்ப நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறவர் நம்பர் 2 தான். அவர் ரொம்ப நாளா, பட் அவர் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாரு. அதாவது நான் அரசியல் பேசல. அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கும் முக்கியமான இது இருக்குன்றத தெளிவா சொன்னாரு. ஸோ நம்ம ஏஜ் இஸ் நாட் அன் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்லுவாங்க. அத மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குன்றத ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அது நமக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப சிறப்பான வழிவகுக்கும் அப்படின்றத கூறிக்கிறேன். சிறப்பா எடுத்ததற்காக சிறப்பாக சொற்பொழிவாற்றிய நாராயணன் அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெகநாதன் சார். நாராயணன் சார் இவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னா, இவர் வந்து சார் ஜெகநாதன் என்னுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருந்து அவரும் பணி ஓய்வு பெற்றாரு. எனக்கு ரொம்ப இனிய நண்பர். சென்னையில செட்டில் ஆயிருக்காங்க. நம்ம குறைஞ்ச காலமா நட்புலரியில என் மூலமா பயணிக்கிறவர்ல அவரும் ஒருவர். நன்றி ஜெகநாதன் சார். லோகநாதன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். நன்றி ரமேஷ். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். ஐயா நாராயணன் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இவர் தாமோதரன் சார் சொன்னபடி உடனே அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணுன்ற ஆர்வம் வருது. ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு கோடான கோடி நன்றி ஐயா. ரமேஷ் சார் அவர்களுக்கு நன்றி. நம் செயலால் நாம்
கவனிக்க ஆரம்பித்தால், நம் செயலை நாம் கவனிக்க ஆரம்பித்தால் மற்றவர்கள் நம்மை கவனிப்பார்கள்னு 8ஆம் இடத்துல சொல்லியிருந்தாரு. ரொம்ப எல்லாமே ஒவ்வொன்றும் பொண்ணு எழுத்துக்களால் பதிக்க வேண்டிய இதுவா இருக்கு. உடனே படிக்கணும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றி லோகநாதன் சார். இவர் 1ஆம் இடம் 2ஆம் இடம்னு சொல்லும் போதெல்லாம் இந்த ஜாதக கட்டு ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டே இருந்தது. எனக்கு கூட 12ல குரு, இதான் கடைசி பிறவி அப்படின்னு எங்க மேடம் சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த பிறவியில முடிக்கிறதுக்குள்ள நற்பல்களை இணைஞ்சதை ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். ரமேஷ் ராஜ் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய நட்புகளின் காலை வணக்கம். உங்களுக்கும் ஒரு இடம் வேண்டும், அதாவது நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் வந்து ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல வரணும், செகண்ட்ல வரணும் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்த நான் தான் பெரியவன், நீங்க தான் பெரியவன் அப்படின்னு இல்லாமல், ஸோ லைஃப்ல வந்து நம்ம கணவன் வந்து என்னதான் முதலாவதாக வந்து வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாதிச்சாலும் மனைவி தான் வந்து அந்த ஆளுமையை வந்து திறன் இருக்கும்போது தான் வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். அது போலதான் நம்மளோட தொழிலும் கூட. ஸோ 2வது இடத்துல இருந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கும் அப்படின்றத சார் வந்து அழகா சொன்னார். ஸோ இந்த நம்பரை வந்து வரிசைப்படுத்தி சொன்னது வந்து ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம வாழ்க்கைக்கும் லைஃபுக்கும் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செஷன் நான் வந்து ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ரமேஷ் சார், உங்களோட ஃபீட்பேக்கு என்னென்ன ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வேற யாராவது களத்துல கை கொடுத்துறீங்களா? மாரிமுத்து சார் பேசுங்க சார். இல்ல, ஹீலர் சார் வாங்க சார். ஹீலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குருவை மிஞ்சிய சிஷ்யன் எடுத்துக்கப்படாது. குரு முன்னாடி உயர்த்தல, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. குருநாதர் வரதுக்கு முன்னாடி நான் கையை உயர்த்துறதுனால உள்ள வந்துட்டேன், வேற ஒன்றும் தெரியுமே. 1 2 3 1 1 4 5 6 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரி என் வீட்டில் பிறந்தது அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. குடும்பத்தை உருவாக்க சொன்னார், கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா அப்படின்னு. அந்த கவுண்ட்டுங்கிறது அன்கவுண்டபிளா போகும்போது அது சிரமம் ஆயிடுங்கிறத தாண்டி ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். 000 அப்படிங்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள்கிட்ட நீங்க வந்து நோட்டு, நீங்க பணம் வரும்போது ஜஸ்ட் பாருங்க. 3 நம்பர். இப்ப நான் இன்னைக்கு எந்திரிச்ச டைம் வந்து 3:33 எந்திரிச்சேன். அந்த வீடியோவே ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேன். ஒன்னொன்னுக்கும் அவ்வளவு வேல்யூபிள். அந்த 3 7னா என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த சார்ட் கொடுக்குறேன். அதுல ஒன்னொன்னு இப்ப ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி 000 அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, 111ங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி அந்த விஷயங்களெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறது. சார் வந்து ஒன்னொன்னா அழகா எடுத்து ஒரு நம்பருக்கும் உண்டான வேல்யூஸை நம்ம வெவ்வேறு கோணத்துல கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் நாராயணன் சார். தேங்க்ஸ் சார். உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. இங்க வந்து 2 லட்சுமி நாராயணன், அதே மாதிரி 2 நாதன், இப்ப 2 நாதன் வந்துட்டாங்க. அதே மாதிரி 2 ரமேஷ் வந்துட்டாங்க, 2 வெங்கட்ராமன் இருக்கோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரா மக்கள் வந்து கூட கூட நட்புறி வந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எதையுமே ஒரு டிஃபரெண்டான கோணத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த கோணத்துல உங்களுடைய என்ன தூங்கி இருந்துக்கிற நம்பரு, பேரு, 2 ரமேஷ், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ரொம்ப அருமை உங்க ஃபீட்பேக்கு. மாரிமுத்து சார், நீங்க பேசுங்க சார். சார் வணக்கம். நாராயணனோட ஸ்பீச்சை பற்றி சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் பின்னி எடுத்துட்டாரு. நம்ம ஹீலரோட லாங்குவேஜில் சொல்லணும்னா பட்டையை கிளப்பிட்டார், இப்படி தான் சொல்லணும். நம்ம அவர் ஏற்கனவே சில பேர் சொன்ன மாதிரி அவரை பற்றி இந்த தளத்துக்கு முதல்ல ஒரு கோஆர்டினேட்டராக எம்சி மாதிரி இருந்தவர் இந்த நற்புலரில். அதுக்கப்புறம் பல தளங்களுக்கு போயிட்டார், பல தளங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பல தளங்களுக்கு நண்பர்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவரால் பல பேர் பல தளங்களுக்கு சென்று நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவரை பற்றி ஒன்று சிறப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ சொன்னாலும் சிறப்பான பேச்சாளர் அவர். இந்த தமிழில் தான் இந்த புலவருங்கிற பட்டம் உண்டு.
தமிழ் மொழியில் படித்தவங்களுக்கு புலவர் அப்படின்னு சொல்லணும். புலவர் ராமலிங்கனும் கூட இப்போ ஆசிரியராக இருந்து பட்டமாக இது நிறைய பேச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி நாராயணனுக்கு பேச்சு புலவர்னு நம்ம பட்டம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பேச்சில் பூந்து விளையாடுறாரு. ரெண்டாவது, இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணுன்னா, முருகபாரதி என்னுடைய கான்டாக்டில் இருக்கிற ஒரு இனிய நண்பர், நல்ல நண்பர். அடிக்கடி நாங்கள் பேசுவோம். அவர் எழுதின இந்த புத்தகத்தில் 1லேருந்து 10 வரைக்குமோ 9 வரைக்குமோ நிறைய எண்களை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அறுசுவை, 7 ஸ்வரங்கள் அப்படின்னு எதை எடுத்தாலும் 8 திசைகள் எல்லாம் உண்டு. ஆனால் வெறும் கணக்கு மாதிரி சொல்லிக்கிட்டு போகாமல், சின்ன குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி சொல்லாமல், ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வாழ்க்கையோட, வாழ்வியலோட, ப்ரொஃபஷனல் தொழில்துறையோட சம்பந்தப்படுத்தி எழுதியிருக்கிறது இந்த புத்தகத்தின் ஒரு சிறப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த புத்தகத்தை பற்றி வரைக்கும் எசன்ஸான ஒரு சின்ன கருத்து, பெரிய கருத்து, சிறப்பான கருத்து என்னென்னா, எந்த இடத்துல வேணால் இரு, நம்பர் ஒரு முக்கியமே இல்லை. பட் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீ சிறப்பு சேர்க்கிற மாதிரி நடந்துக்க. ஏன்னா, யூ கிவ் எ ப்ரைடு டு யுவர் சீட். இந்த ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ எந்த சேரில் வேணால் உட்காரு, அந்த சேருக்கு நீ பெருமை கொடு அப்படிம்பாங்க. அது மாதிரி வி நீட் நாட் ஒரி வேர் வி ஆர், 1 2 3 இங்கே வேணா இரு, அதில் நீ எப்படி செயல்படுற, அதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து, எசன்ஸ் நான் நினைக்கிறேன். சுருக்கமாக இந்த நற்புலரிக்கு ஒரு நன்றி, நாராயணனுக்கு ஒரு நன்றி, கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றி, வாய்ப்பு கொடுத்த பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். அருமை சார். மாலினி சாரோட ஃபீட்பேக்கே அருமையான ஒரு பார்வையாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் அணுகிறதுல மிகப்பெரிய எழுத்தாளர் அவர். நன்றி. அடுத்து அம்பீஸ் ட்வின்ஸ். நன்றி மேடம். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா எண்ணுக்கும் சிறப்பு உண்டு. அன்பிங்கிற பேரில் அம்மா, அன்பிங்கிற பேரில் பேசியிருக்கீங்க. நீங்க நித்யா தேவி தானே? ஆமா, நித்யா தேவி தான். அவங்க அம்பின்னு வருவாங்க, ஒரு நாள் ஒரு பேர்ல வருவாங்க. மதுரையில இருக்கிறதுனால அவங்க ஒரு அவதாரம் எடுப்பாங்க. அவதாரம் எடுக்கிறாங்க, ஆமா, தசாவதாரம் எடுத்துருவாங்க போல இருக்குது. நிறைய தசாவதாரம்னா 10ஓட முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் அதை தாண்டி அதை தாண்டி, அதையும் தாண்டி, ஓகே ஓகே அதையும் தாண்டி அவதாரம் எடுக்கும் நம்ம அம்பி ஸ்கின்ஸ். ஓகே நன்றி. ஓகே. நன்றி மேடம். கவிதா மேடம், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரியின் காலை வணக்கம்.
ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து பாதியிலிருந்து தான் கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது இன்னைக்கு. அ ரொம்ப நித்யா மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும். அம் இன்னைக்கு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு பரவால்ல. எனக்கு அந்த ஒரு பாதி சொற்பொழிவும் கேட்டது வந்து எனக்கு வந்து ஒரு ஞானம் கிடைத்த மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு இது ஸ்பார்க் கிடைச்ச மாரி. முருகபாரதி சார் பேர் கேட்டோனே எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு. ஏன்னா, எனக்கும் அவர் வந்து குரு தான். என்னுடைய வந்து ட்ரெய்னிங் பாதைய தொடங்கி வைத்தவர் அவர்தான். அவர்கிட்ட தான் நான் வந்து பயிற்சி எடுத்தேன். ஸோ, அவருடைய புத்தகத்தையே நீங்க வந்து இன்னைக்கு வந்து பேசும் பொருளா எடுத்துக்கொண்டது எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷம். அ அதாவது இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு செயலும் வந்து எப்படியாவது நம்மளுக்கு உள்ள வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கனெக்ட் ஆவோம். நான் சிம்பிளா சொல்லணும்னா, விஜய் சொன்ன மாதிரி இந்த உலகமே ஒரு வட்டம்யா. அ நம்மளுடைய செயல்கள் மூலமா நம்ம சந்திக்கும் மக்கள் மூலமா நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆறோம். எண்கள வச்சு சொன்னது ரொம்பவுமே சிறப்பா இருந்தது. நம்பர் 1 நோக்கி தான் எல்லோருமே எஸ்பெஷலி ஸ்கூல்ல நடத்துற நான்ல வந்து நம்பர் 1 ஆகணும், டாப்பர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லி எல்லா பசங்களையும் நம்ம வந்து முன்னேற்றிட்டு வரோம். பட் அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. அப்படின்னு சொல்லி சிறப்பா நீங்க வந்து அத வந்து எடுத்து கூறுனீங்க. ரொம்பவே சந்தோஷம். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா சிவகனி மேம் நெறைய பேர் சொற்பொழிவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நான் திருப்பி உங்களுடைய உரைய கேட்கணும்னு விரும்புறேன். சிவகனி மேம் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அத வந்து ரெக்கார்டட் வீடியோவ இதுல ஷேர் பண்ணி விடுங்க. நான் திருப்பி ஒரு தடவ கேட்கிறேன். அண்ட் முருகபாரதி சாரையும் ஒரு தடவ நம்மளுடைய தளத்துக்கு கூட்டிட்டு வந்து பேச வைக்கணுன்றது என்னுடைய அவா. அம் அதுக்கு எ ஏற்கனவே எனக்கு இன்னொரு பேசிட்டாருமா அவரு. ஏற்கனவே அப்படியா? பேசியிருக்காரு. ஆமா, ஆமா. அப்படியா? நான் வந்து கேட்கும் வாய்ப்பு கிடைக்கல. மேபி நம்ம டிசம்பர் 11th பாரதியாரின் பிறந்த நாளுக்கு இன்னொரு தடவ அவர கூப்பிடணுன்றது நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். ஏன்னா பாரதியின் அபிமானியான அவர கூப்பிடுறது சிறப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவருடைய சொற்பொழிவ கேட்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். திருப்பி பிறந்தது மாதிரி. அதுல இப்போ இன்னைக்கு மாரிமுத்து சார் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருடைய பேச்சு கேட்கறதுக்கும். அதே மாரி நித்யா மேம் அவர பத்தி சொன்னத வச்சு, அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஆளுமையெல்லாம் இந்த தளத்துல இருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது. சந்தோஷமா இருக்குது. நன்றி சார். வாழ்த்துக்கள். இந்த புக்க பத்தி நானும் வந்து வாங்கி படிக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன். நன்றி, வணக்கம். மேடம் நீங்க நன்றி தான் கவிதா மேடம். சார் ஆ, ரமேஷ் சார் ஒரே ஒரு சொல்லுங்க சார். விஷயம். மேடமா பெட்டு காலங்காத்தால பெட்டு வேணும்னு சொல்லிட்டு பெட்டு செகண்டரிக்கு வேணும் கோயம்புத்தூர்லன்னு கவிதான்னு ஒரு மேடம் போட்டிருந்தாங்க. நான் வந்து எந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கும் அப்படின்ட்டு லிஸ்ட் போட்டேன். இன்னைக்கு காத்தால நட்புறவியில ஒருத்தர் வேண்டுகோள் வச்சதுக்கு உண்டான வேலையை ஃபர்ஸ்ட் பண்ணேங்கிறது தான் அந்த விஷயம். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அதுக்குள்ள போய் எல்லாம் பார்த்துக்கலாம். நான் அந்த நட்புறவி நம்ம உறவுகள் இதுல போட்டிருக்கேன். யாராருக்கு அந்த பிளட் டொனேஷனுக்கு வேணுமோ, எந்த லொகேஷன்ல வேணுமோ எல்லாரும் அந்த நம்பர்கள் இருப்பாங்க. என் சேனலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சந்தோஷம் மேடம். டேக் கேர். இந்த நன்றி மேடமா சார். நன்றி சார். நன்றி சார். மேடம் ஒரு சின்ன அறிவுரை. நம்ம நட்புலரியோட யூடியூப் சேனல் இருக்கு. அதுல சார் வந்து 115 டேஸ்க்கு வந்து சிறப்புரையாற்றினார். நம்ம நட்புலரியிலேயே முருகபாரதியை கூப்பிட்டிருந்தா அவர் வந்திருந்தாரு. அந்த வீடியோ கூட இருக்கும், நீங்க கேட்டுக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல் நட்புலரிக்கு குமரேசன் சார் வச்சிருப்பாரு, டெய்லி அப்லோட் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா இருக்கும், பாத்துக்கலாம். நிறைய கண்டிப்பா சார். சிறப்பு. கண்டிப்பா சார். ஆமா. தேங்க் யூ சார். அதாவது 100வது நாள் வந்து சோமவல்லியப்பன், 150வது நாள் வந்து முருகபாரதி, 300வது நாள் வந்து பாலன், விஐபி பாலன், அப்படி நிறைய சிறப்பு. ஒவ்வொரு நாளும் சிறப்பான ஆட்கள் நிறைய இருக்கு.
அது கிட்டத்தட்ட எல்லாமே யூடியூப்ல இருக்கு அவைலபிள். எப்போனாலும் கேட்டுக்கலாம் மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ நன்றிங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ நாராயணன் சார், பிஆர்வி சார் அண்ட் கவிதா மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். முருகபாரதி சாருடைய திருப்பி நம்ம தளத்துக்கு கூப்பிடணும்னு நிறைய பேர் ராமன் சார் சொன்னார், நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இன்னைக்கு புத்தகத்துக்கு பிறகு அவரை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம தளத்தில் அவரை கூப்பிட்டு சொல்லுவோம். நன்றி. சிவகணி மேடம், நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம கிட்ட இருக்கிற எண்களே வந்து ஒரு சிறப்பு தான். அதுக்கு புத்தகம் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமா கொண்டு வந்து இன்னைக்கு அந்த 9 இதை சொன்னது ரொம்ப வியப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தை வந்து கேட்கறதே நமக்குள்ள ஒரு ஆற்றல் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு புத்தகம். ஸோ அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். உங்களுடைய கூட்டுப்படி தான் தினமும் ஒரு புத்தகம் வரும்போது புத்தகம் வந்து அந்த எழுதினவரோட பல வருஷ தவமாக இருக்கும். அந்த வகையில் பயனுள்ள தகவல்கள் தினமும் கிடைக்கிறதுக்கு நற்பலரியில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி உங்கள் ஃபீட்பேக்கு. அடுத்து இளைஞர் வீரசேகரன். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் வாழ்த்தும். ஐயா இன்றைய அன்பு புலிவர் அவர்களுக்கு இனிதான வாழ்த்துக்கள். அவர் என்னை கொடுத்த இந்த புத்தகத்துல என்ன கிடைத்திருக்கிறது என்றால், இந்த அகண்ட அகிலத்தில் நாம் அனைவருக்கும் ஓரிடம் உண்டு. உனக்கு ஒரு இடம் உண்டுன்னு படிக்கிறதுக்கு மட்டும் நம்ம அதை இது பண்ணாலும், நம்ம அனைவருக்கும் இதை ஃபாலோ பண்ணோம்னா, எல்லாத்தையும் யோசிச்சு ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அனைவருக்கும் இந்த அகிலத்தில் இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒளிவை கொடுத்திருக்கிறார். காலத்தை கருதி அவருக்கு நன்றியோடு அன்றாடம் வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வீரசேகரன் ஐயா. உனக்கு ஒரு இடம் உண்டு மாதிரி உலகத்துல அனைவருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. எல்லாரோட ஒருத்தர் வாழ்க்கையை இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி அந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் போதுதான் நம்ம மனுஷங்களுக்குள்ள பிரச்சனை வருது. அவங்கவுங்களுக்குன்னு அவங்களோட திறமைகள் அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலோட நாராயணன் சாரை ஏற்படுகிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் இந்த நன்றி உணர்வு அப்படின்னு சொன்னது நமக்கு இருக்கணும். இன்னைக்கு வந்து நேற்று வர நான் எத்தனையோ பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு தடையும் பேசும்போது, காலையில பேசும்போது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேச்சு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். அது ஒரு பயம் வருது பார்த்தீங்களா, அந்த பயம்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை இது. ஒவ்வொரு தடையும் இந்த பட்டிமன்ற ராஜாவா இருக்கட்டும், இல்லை அவர் சொல்லுவார், நான் ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் மேடை அப்படின்னு பார்ப்பேன். நான் தான் 100 மேடை பேசியிருக்கேனே, 150 மேடை பேசியிருக்கேன்னு நான் நினைச்சிட்டேன்னா அன்னைக்கு நான் எனக்கு இதாயிரும். அதாவது என்ன சொல்றது, அந்த இடத்துல வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்காது. அதனால நான் ஒவ்வொரு தடையும் நேற்று வரை நான் 2 தடவை இந்த புக்கை படிச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு பயம். ஏன்னா பேசுற புத்தக ஆசிரியர் வந்து தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் உள்ள இருக்கிறீங்க. நான் அந்த புத்தகத்துல இல்லாம வேற ஏதாவது நான் எனக்கு சேர்த்து பேசிட்டேன்னா, என்னையா நாராயணன் பத்தி நல்ல பேர் வச்சிருந்தேன், அவர் ஓட்டுல எழுதுற புக்ல இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு புத்தகத்துல இருக்கிறத ஒரு 90% சொல்லி ஒரு 10% என்னோட ஷேரை நான் பண்ணி சொல்றேன். எதுக்காண்டின்னு இந்த முருகபாரதி, நான் வந்து ஆக்சுவலா ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்ல இருந்து இந்த ஒரு ட்ரைனிங் பேச்சாளர் வரணும்னு சொல்லும் போது எனக்கு வந்து மென்டாஸ் என்னோட தலைவர் அப்படின்னு சொல்லுவது முருகபாரதி. அவர்கிட்ட இன்னமும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அதனாலதான் இந்த நட்புலரி தளத்தை நான் நடத்தின பிறகு நிறைய விஷயங்களை நான் கத்துண்டேன். அதான் நான் சொன்ன அந்த 3 வகையான மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு. அந்த 2வது கண்டிஷனை நான் வந்து கடைபிடிக்காம இருந்தேன். சிலவரோட குணங்கள் இப்படிதான் இருக்குன்னா அதை மாற்ற முடியாது. அதை நீ அக்செப்ட் பண்ணலாம், அவரை போய் மாற்ற முடியாது. அந்த 2வது குணத்தை நான் இப்ப கடைபிடிக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் கண்டினியூ ஆகுது.
அது ஒரு பெரிய இது உளவியல் ரீதியா வந்து அதே மாதிரி இந்த 150 டேஸுக்கு நம்ம முருகபாரதியை கூப்பிட்டோன்னா மறுப்பு தெரிவிக்காம வந்தாரு. ஒரு நல்ல நிகழ்ச்சியா அமைஞ்சுது. அப்போ நம்மளோட உறவுகளை வளர்க்கணும்னா பல புத்தகங்கள் படிக்கும் பொழுது அந்த புத்தக ஆசிரியர் அவர் வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணி தான் அந்த புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது அதுல உள்ள நல்ல சாராம்சத்தை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம உயர நிலைக்கு அடையலாம். அதுபோக இந்த உறவுகள் சொல்லும்போது இந்த நட்புணரினால நிறைய நான் கத்துண்டேன். இன்னைக்கு வந்து நிறைய விஷயமான மக்கள்கள் உள்ள இருக்கிறீங்க. அதாவது வயது வேறுபாடின்றி எல்லோருமே ஒரே ரேஞ்சில் இருக்கிற மாதிரி அவங்க அவங்க என்ன கிடைச்ச தகவலை இங்க பகிர்ந்து கொள்ளுது, ஒருத்தரை பாராட்டுறது, ஒருத்தர் சிறிய தவறு செஞ்சாலும் அவரை கூப்பிட்டு திருத்துறது, இந்த ஒரு உறவு முறை வந்து இங்க மட்டும்தான் இருக்கு. மித்த எந்த ஒரு ஆன்லைன் நீங்க ப்ரோக்ராம் போனாலும் ப்ரோக்ராம் முடிஞ்சுதா நல்லா பேசினாங்க ஃபீட்பேக்கோட நின்று அதுக்கப்புறம் போயிடும். ஆனா அதையும் தாண்டி உறவுகள் சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதனால இது பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெறும். நேத்து கூட ஃபவுண்டர் எனக்கு மெசேஜ் அனுப்பினார், நாளைக்கு உன்னோட செஷன் அப்படின்னாரு. நான் சொன்ன 19ஆம் தேதி நான் தான் சார், நான் இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா டைம் கொடுத்த டேட்டு நான் மாத்தினதே கிடையாது. ரொம்ப அக்கேஷன் அப்படின்னு தான். நம்ம வந்து இங்க கூட மழை பெஞ்சு புயல் அடிச்சு நட்புலரி நடத்த முடியாத டயத்துல கூட பேட்டரியை பேக்கப் பண்ணி நடத்தினேன். அதனால நம்ம நிகழ்ச்சி வந்து எதுவும் தடங்கள்னா நம்மளை மீறி ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா தடங்கள் ஆகுமே தவிர அதுவரை நடங்காது. நல்ல உள்ளங்கள், நிறைய புத்தகங்கள் படிங்க. நிறைய புத்தகங்கள் படிக்கும் பொழுதுதான் நம்மளோட தவறை நம்ம திருத்துறோம். ஏன்னா என்கிட்ட தப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா இங்க இருக்கிற யாராவது உங்ககிட்ட இந்த தப்பு இருக்குன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும். ஆனா ஒரு புத்தகத்துல படிக்கும்போது தப்பு இருக்குன்னா புத்தகத்தை நம்ம திட்ட முடியாது. ஏன்னா அது வந்து திருப்பி ரிப்ளை வராது. அப்போ நம்மளே தீட்டிக்கிற அந்த என்ன சொல்லுது தீட்டிக்கிற விதம் வந்து புத்தகம் தான். அதனால புத்தகத்தை நல்ல படியுங்கள். நல்ல கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் நல்லது என்று சொன்னால் பகிருங்கள். எல்லோரும் உறவு முறையா வாழுவோம். நல்ல எண்ணங்களை உயர்த்தி இந்த நிகழ்ச்சியை பல நாள் கொண்டு போகிறதுக்கு இங்கு உள்ள ஒருங்கிணைப்பாளர் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கும் வாய்ப்பு கொடுத்த ஃபவுண்டர் மற்றும் எல்லா கோஆர்டினேட்டருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி, வணக்கம். தேங்க்யூ நாராயணன் சார். உங்கள் உரையை நான் வருடக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சிறந்த உரை. உங்களுடைய பேச்சு வளம் நல்ல மெருகேறி கொண்டே இருக்கிறது. மீண்டும் பல பல உயர்வான தளங்களிலும் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நட்புலரி குடும்பம் சார்பாக கேட்டுக்கிறோம். அடுத்து இன்னைக்கு வந்து அருமையான தகவல் கொடுத்ததுக்காக நட்புலரி குடும்ப சார்பாக ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ அதே சமயம் இன்று கலந்து கொண்டு பல காலை வேலை பிஸிலையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் வழங்கி சென்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்து, வேலை நிமித்த காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, நாளை மீண்டும் ஒரு சிறப்பான பேச்சை கேட்பதற்கு தயாராக இருப்போம் இதே தலைப்பில். அதுவரை அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ரமேஷ்.